ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, சர்க்கரை பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம். ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்ததுங்க. ஸோ சர்க்கரை பொங்கல் செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்க்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வந்து பார்த்துக்கலாம். 1 கப் வந்து பச்சரிசி எடுத்துருக்குறோம். எந்த கப்புக்கு வந்து பச்சரிசி எடுத்துருக்குறோமோ அதே இதில் வந்து 2 பங்கு வந்து நம்ம வந்து சர்க்கரை வந்து எடுத்துக்கணும். ஸோ வந்து 1 கப் பச்சரிசி 2 கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கிறோம். அப்புறம் கொஞ்சமாக வந்து கொல்லங்கொட்டை பருப்பு, அப்புறம் கிறிஸ்மஸ் பழமும் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய், அப்புறம் தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா பச்சரிசி வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா வேகட்டும். சைடில் வந்து நம்ம வந்து சர்க்கரையை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ தனியாக ஒரு வாணலியில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் வந்து சர்க்கரையை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுபதத்துக்கு வர வேண்டாம், நம்மளுக்கு சர்க்கரை வந்து கரைஞ்சா போதும். ஸோ அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் தூசி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபில்டர் ஆயிரும். ரைஸ் வந்து வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த அந்த தண்ணியை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு 10 to 15 நிமிஷம் அது வந்து நல்லா வேகட்டும். அதோட இப்போ வந்து ஏலக்காய் பொடியை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டு அதில் வந்து கிறிஸ்மஸ் பழத்தை வந்து புஃப்னு வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொல்லங்கொட்டை பருப்பையும் அதில் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வந்து சர்க்கரை பொங்கலோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு ஒரு தடவை வந்து கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.